अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला बरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिहि व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله اللهم طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين صدق الله مولانا العلي العليم وقال نبينا صلى الله عليه وسلم قل الحق ولو كان مرا أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லா புகழுக்கும் முழு உரிமையும் வாய்ந்தவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து இவ்வுலகத்திற்கு அருட்படையாக வந்துவிட்ட எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், மேலும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும், நம்முடைய குடும்பத்தார்கள், மனைவி மக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன நலவுகளை இந்த உலகத்தில் இறக்கி வைத்திருக்கின்றானோ அத்தனை நலவுகளையும் நாம் அடைந்து கொள்வதற்கு வல்ல அல்லாஹ் கிருபை செய்து தந்துள்ள புரிவானாக. மேலும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பலாய் முசீபத்துகள், சோதனைகள், தொல்லைகள், தொந்தரவுகள் இவைகள் அனைத்து விட்டும் நம் அனைவர்களையும் முழுமையான முறையிலே பாதுகாத்து தந்துள்ள புரிவானாக. நம்முடைய நாயகம் நெய்னார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்களாக நம்மை வாழச் செய்து தந்தல் புரிவானாக. ஆமீன் என்ற துவாவோடு அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த உலகத்திலே மனிதர்களை சிறப்பு செய்து படைத்து அவர்களுக்கு உண்டான வழிகாட்டுதலை பல நபிமார்கள் மூலம் தந்திருக்கின்றார். அந்த வழிகாட்டியில் கடைசியாக வந்தவர்கள்தான் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவருடைய வாழ்க்கையையும் அவர்களுக்கு பின்னால் தோன்றிய அவருடைய குடும்பத்தார்கள், அவருடைய ஹலீஃபாக்கள் என்று ஆக்கப்பட்ட அதற்கு பின்னால் சஹாபாக்கள், இப்படி ஒவ்வொருடைய வழிமுறைகளையும் நாம் பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வாழ்க்கையின் மூலமாகத்தான் நாம் வெற்றியை பெற முடியும் என்பதை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறுகின்ற பொழுது, ஒரு மனிதன் உண்மையான முஃமினாக வேண்டுமானால் நபியை பிரியப்பட வேண்டும், நபியினுடைய வழியை பின்பற்ற வேண்டும். இந்த இரண்டையும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நமக்கு இதை நீங்கள் உங்களுடைய வழிமுறைகள் கொண்டு வந்தால் நீங்கள் நேர்வழியை அடைந்து கொள்ளலாம், நேரான வழியை நீங்கள் அடைந்து விட்டால் சுவர்க்கத்துக்கு சென்று விடலாம் என்பதுதான் அல்லாஹு தாலாவினுடைய முயற்சியாக ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு வழிகாட்டியாக தந்தார். ஆனால் இதிலே நாம் விளங்கி கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? பல மாதங்கள் நமக்கு தோன்றுகின்றன. 12 மாதங்கள் அரபியுடைய மாதத்திலே 12 மாதங்கள் இருக்குகின்றன. அதுபோன்று ஆங்கில மாதங்களும் அதுபோன்று தமிழ் மாதங்களும் இருக்குகின்றன. ஆனால் நாம் பின்பற்றக்கூடிய மாதம் அரபியுடைய மாதம். ஒரு சில மாதங்களை மனிதர்கள் எடுத்துக்கொள்கின்ற பொழுது இந்த மாதம் என்பது நமக்கு நஷ்டத்தை தரக்கூடிய மாதம், இந்த மாதம் என்பது நமக்கு வாழ்க்கையில் தீயதை ஏற்படுத்தக்கூடிய மாதம் என்றெல்லாம் ஒரு சில மக்கள் கருதுகின்றார்கள்.
அது மார்க்கத்திற்கு உண்டானதா அல்லது புறம்பானதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதுபோன்று இந்த மாதம் சஃபருடைய மாதம். சஃபருடைய மாதம் தொடங்கி 16 பிறைகள் 17வது பிறையிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த சஃபருடைய மாதம் என்பது ஒரு பீடிக்கை மாதம். அதாவது இந்த மாதத்தில் தான் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயுற்றிருந்தார்கள் என்பதாக நாம் வரலாறுகளிலே படித்திருக்கின்றோம். அதனால் இந்த மாதம் என்பது ஒரு பீடிகை மாதம் என்பதாக ஒரு சிலர்கள் கூறுகின்றார்கள். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கூறுகின்ற பொழுது, நாம் படைத்த அத்தனை நாட்களும் அத்தனை மாதங்களும் சிறப்புக்குரிய மாதங்கள் தான், சிறப்புக்குரிய நாட்கள் தான். எந்த நாளும் சிறந்த நாள் அல்ல, எந்த மாதமும் சிறந்த மாதமும் அல்ல. அனைத்து மாதங்களுமே நமக்கு நம்முடைய மனம் எப்படி எடுத்துக்கொள்கின்றதோ, நாம் நல்லதென்று நினைத்தால் நல்லதே நடக்கும், தீயதென்று நினைத்தால் தீயது நடக்கும். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் சகுனம் பார்ப்பது, நேரம் பார்ப்பது என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லாத ஒன்று என்பதைத்தான் இந்த நேரத்தில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது, இந்த சஃபருடைய மாதத்தில் தான் நாம் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஈரக்கொலை துண்டாகிய ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய திருமணம் இந்த நாளில் தான் நடந்தது. அவருடைய திருமணத்திற்காக பல பேர்கள் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து பெண் கேட்குகின்றார்கள். எங்களுக்கு ஃபாத்திமாவை திருமணம் முடித்து தாருங்கள் என்பதாக அனைவர்களும் கேட்குகின்ற பொழுது, அந்த நேரத்தில் ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் ஒரு சிலர்கள் கேட்கும்படி தூண்டுகின்றார்கள். ஏனென்றால் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனே பிறந்தது முதல் அவருடைய வாழ்க்கைகள் அனைத்தையுமே ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனே அவர்கள் செலுத்தி கொண்டிருந்தார்கள். அப்படி இருக்க நீங்கள் இதற்கு தகுதியானவர்கள், ஆகவே நீங்கள் அவரிடத்திலே பெண் கேளுங்கள் என்பதாக கூறுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள். 3 முறை அவர்கள் பேசுவதற்கு முயற்சி செய்கின்றார்கள். அந்த முயற்சி அவர்களுக்கு ஈடு கொடுக்காமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே முன்வந்து, நீங்கள் ஃபாத்திமாவை பெண் கேட்டு வந்திருக்கின்றீர்களா என்பதாக ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா கேட்ட உடனே அவர்கள், ஆம், இதற்காகத்தான் நான் உங்களிடத்தில் வந்திருக்கின்றேன் என்பதாக அவர்கள் கூறுகின்றார்கள். உடனே அவர்கள், உங்களிடத்தில் மகர் தொகையாக என்ன இருக்குகின்றது? பொதுவாக நாம் திருமணம் முடித்தால் மகர் கொடுக்க வேண்டும். மகர் கொடுப்பதற்கு நம்மிடத்தில் ஒன்று இன்றைய காலத்தில் நகைகளாக கொடுக்குகின்றார்கள், இல்லை என்றால் பணமாக கொடுக்குகின்றார்கள். அன்றைய காலத்தில் நகையாகவோ பணமாகவோ கொடுக்க மாட்டார்கள், மாறாக அவரிடத்தில் என்ன இருக்குகின்றதோ அதை கொடுப்பார்கள். அப்பொழுது அலி ரலியல்லாஹு இடத்திலே கேட்டவுடனே ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்திலே கேட்டவுடனே அலி ரலியல்லாஹு தஆலா கூறுகின்றார்கள், என்னிடத்திலே எதுவுமே இல்லை என்பதாக கூறுகின்றார்கள். அப்பொழுது ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், நான் உங்களுக்கு ஒரு போர் கவசம் என்ற அந்த உருக்கு சட்டை கொடுத்தேன் அல்லவா, அது எங்கே என்பதாக கேட்கின்றார்கள். அது என்னிடம்தான் இருக்குகின்றது என்பதாக கூறிய உடனே அதை எடுத்து வாருங்கள் என்பதாக அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்தில் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். அப்பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அந்த உருக்கு சட்டை ஒரு 400 திர்ஹம் கூட ஆகாதே, இதை கொண்டா நான் மகரை கொடுப்பது என்பதாக கூறுகின்ற பொழுது, அதை நீங்கள் எடுத்து வாருங்கள் என்பதாக கூறி அந்த உருக்கு சட்டையை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு கொடுத்து அனுப்புகின்றார்கள். அதற்கு பின்னால், என்னுடைய மகளை நான் உங்களுக்கு திருமணம் செய்து கொடுக்குகின்றேன், இந்த உருக்கு சட்டையை மகராக வைத்து நீங்கள் ஒப்புக்கொள்கின்றீர்களா என்பதாக கேட்டு திருமணம் செய்து வைத்ததாக வரலாறிலே நம்மால் காண முடிகின்றது. இதில் என்ன விஷயம் என்று நாம் பார்ப்போமே ஆனால், எந்த அளவிற்கு அவருடைய வாழ்க்கையிலே திருமணத்தை மிகவும் எளிமையாக விடுத்திருக்கின்றார்கள். நாம் எந்த அளவிற்கு ஆடம்பரமாக திருமணங்களை நடத்துகின்றோம், ஒவ்வொரு வழிமுறைகளையும் நாம் எப்படி ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறைகளை எந்த நோக்கத்திலே நாம் பின்பற்றுகின்றோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த சம்பவம் நமக்கு அறிவுறுத்துகின்றது. ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகளான ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் திருமணம் நடந்தேறியது இந்த சஃபருடைய மாதத்தில் தான். அவர்கள்
திருமணம் முடிந்த பிறகு அவர்கள் வலிமா விருந்து கொடுக்க வேண்டும் என்பதையும் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாபகப்படுத்துகின்றார்கள். அதுபோன்று அவர்கள் இருவர்களும் ஒன்று சேர்ந்ததற்கு பிறகு மறுநாள் வலிமா விருந்து ஏற்பாடு செய்யப்படுகின்றது. அத்தனை பேரும் அவர்கள் அந்த 40,000 திர்ஹங்களை கொண்டு அவர்களுக்கு விருந்து நடைபெற்றது என்பதாக வரலாற்றிலே குறிப்பிடுகின்றார்கள். அது சீரத்து நபவி என்ற அந்த கிதாபிலும் தஃப்சீர் இப்னு கத்தீரிலும் பதிவாகி இருக்குகின்றது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய மகளாரை எந்த அளவிற்கு வளர்த்திருக்கின்றார்கள், அவருடைய வழிமுறைகள் எப்படி இருக்குகின்றது என்பதையெல்லாம் இன்றைய பெண்மக்கள் மிகவும் ஆர்வமாக ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய பெயரை உச்சரித்த பின்புதான் நாம் அவருடைய கழுத்திலே அந்த கரிசமணியை போடக்கூடிய சூழ்நிலையை பார்க்கின்றோம். அந்த அளவிற்கு அவருடைய வாழ்க்கை என்பது புதுமை பெண் என்ற அந்த அடிப்படையில் அவருடைய வாழ்க்கை நடந்தேறியிருக்கின்றது. அவர்களின் மூலமாக அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் மூலமாகவும் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் பிறந்த குழந்தைகள் 3 ஆண் குழந்தைகள். ஹசன், ஹுசைன், முஹ்சின் என்று அந்த 3 ஆண் மக்கள் இருந்தார்கள். அவர் போன்று 2 பெண் மக்களும் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்தார். அந்த 2 பெண் மக்களுடைய பெயர்களையும் தன்னுடைய சகோதரிகளான ஜெய்னப், உம்மு குல்சும் அவருடைய பெயர்களையே அவர்களுக்கு சூட்டியதாக வரலாறுகளை குறிப்பிடுகின்றார்கள். இதிலிருந்து நமக்கு படிப்பினைகள் என்ன என்றால், நம்முடைய சகோதரிகளின் பெயரையும் நம்முடைய பெற்றோர்கள் பெயரையும் நம்முடைய குழந்தைகளுக்கு வைக்கலாம் என்பதையும் நமக்கு வழிமுறைகளாக கற்றுத்தருகின்றார்கள். மேலும் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துக்கொள்வோமேயானால், திருமணம் என்பது எளிமையாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் அவர்களும் விரும்பினார்கள், சஹாபாக்களுக்கும் கற்றுக் கொடுத்தார்கள். ஒரு தடவை ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹர் தொழுகைக்காக தன் பள்ளியை நோக்கி, மஸ்ஜிது நபவியை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். மதினாவில் ஹஸரத் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள். அவர்களுடைய ஆடையிலே மஞ்சள் கரை இருக்குகின்றது. அந்த நேரத்திலே ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குகின்றார்கள், என்ன உங்களுடைய ஆடையிலே மஞ்சள் கரை இருக்குகின்றது, உங்களுக்கு திருமணம் நடந்து விட்டதா என்பதாக கேட்குகின்ற பொழுது, ஆம் யா ரசூலல்லாஹ், எனக்கு நேற்று தான் திருமணம் ஆனது என்பதாக அவர் கூறுகின்றார். எங்களுக்கு நீங்கள் வலிமா விருந்துக்கு அழைக்கவில்லையே என்பதாக கூறுகின்றார்கள். ஆக இந்தளவிற்கு மிகவும் எளிமையாக ஒரு சிலர்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும் அந்த திருமணம் நடந்தேறி விடுகின்றது. ஆனால் இன்றைய காலத்தில் நாம் எந்த அளவிற்கு ஆடம்பரமாக செய்கின்றோம். வீணான செலவுகள், உணவுகள் கூட வீணான முறையில் கொட்டப்படுகின்றன. எத்தனை நாடுகளிலே மக்கள் எல்லாம் உணவுகள் இல்லாமல் அவர்கள் பசியோடும் பட்டினியோடும் மடிந்து சாகுகின்றார்கள் என்பதாக நாம் தொலைக்காட்சிகளிலும் செய்தித்தாள்களிலும் பார்க்கின்றோம். அப்படி இருக்க கல்யாணம் என்பது, அந்த திருமணங்கள் என்பது மிகவும் குறைந்த செலவில் நடக்க வேண்டும். அதன் மூலமாக பல ஏழை குடும்பங்கள் பயன்பெற வேண்டும் என்பதைத்தான் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகின்றார். ஒரு தடவை ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேரப்பிள்ளைகளை பார்க்க வேண்டும் என்பதற்காக அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய இல்லத்திற்கு வருகின்றார்கள். அந்த நேரத்திலே அவருடைய பேரப்பிள்ளைகளான ஹசன், ஹுசைன் 2 பேரும் அந்த இடத்தில் இல்லை. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளிடத்திலே கேட்குகின்றார்கள். அப்பொழுது தன்னுடைய மகளார் கூறுகின்றார்கள், இங்குதான் விளையாடி கொண்டிருந்தார்கள், எங்காவது சென்றிருப்பார்கள், ஒரு சில நேரத்தில் வந்து விடுவார்கள் என்பதாக ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறிய உடனே ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் தாழாமல் அவர்களே தேடிச் செல்கின்றார்கள். ஒரு பாலைவனத்தில் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒருவர் ஆடை மேய்த்து கொண்டிருக்கின்றார். அவரிடத்திலே இங்கு ஏதாவது ஒரு சிறு பிள்ளைகள் விளையாடுவதை கண்டீர்களா என்பதாக கேட்கின்ற பொழுது, ஆம், உங்களுடைய பேரப்பிள்ளைகள் 2 பேரும் வந்தார்கள், என்னிடத்திலே பசிக்கின்றது, ஏதாவது இருந்தால் தாருங்கள் என்பதாக அவர்கள் கேட்கவில்லை. மாறாக அவருடைய முகம் எனக்கு சொன்னது. அதன் மூலமாக நான் அவர்களை அழைத்து ஏதோ பாலை கறந்து தருகிறேன், இதை நீங்கள் அருந்துங்கள் என்பதாக நான் கூறினேன்.
ஆனால் அந்த குழந்தைகள் இது உங்களுடைய ஆடா என்பதாக அந்த குழந்தைகள் கேட்டார்கள். இல்லை, என்னுடைய முதலாளியுடைய ஆடுதான், நான் என்னுடைய முதலாளியிடத்திலே நான் சொல்லிக் கொள்கின்றேன் என்பதாக அந்த தொழிலாளி கூறினார். இருந்தாலும் அது எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் அடுத்தவருடைய அனுமதி இல்லாமல் அந்த பொருட்களை நாங்கள் உண்ண மாட்டோம் என்பதாக கூறி சென்று விட்டார்கள் என்பதாக ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அந்த ஆடை மேய்க்கக்கூடிய அந்த நபர் கூறுகின்றார். உடனே ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி சென்று ஒரு இடத்திலே பெற்றுக்கொள்கின்றார்கள். வீட்டுக்கு அழைத்து வருகின்றார்கள். அழைத்து வந்த உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரிடத்திலே கூறுகின்றார்கள், உங்களுடைய பிள்ளையை நினைத்து நான் பெருமைப்படுகின்றேன். நான் எப்படி உங்களை வளர்த்தேனோ அதுபோன்று நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை வளர்த்திருக்கின்றீர்கள் என்பதாக சொல்லி அந்த செய்தியை கூறி காட்டுகின்றார்கள். ஆக ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய பரம்பரைகளும் நமக்கு கற்றுத்தந்தது ஹலாலான உணவையே உண்ண வேண்டும், ஹராமான உணவை நாம் தொட்டுவிடக்கூட பார்த்துவிடக்கூடாது என்பதைத்தான் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய குடும்பமும் நமக்கு கற்றுத்தருகின்றது. இப்படி அவருடைய வாழ்க்கையை நாம் ஒவ்வொன்றையும் புரட்டி பார்த்து கொண்டே போர்மையானால் அவருடைய வாழ்க்கை அத்தனையும் நமக்கு நலவைதான் நாடியதை தவிர ஒன்றும் தீயதை நாடியதாக தெரியவில்லை. நாம் வயிறு புடைக்க சாப்பிடக்கூடாது, நம்முடைய வயிறுகள் நிரம்ப உணவுகளை நாம் ஒதுக்கக்கூடிய ஒரு மல மூட்டைகளாக உங்களுடைய வயிறை ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்பதை ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்பாகவே கூறி காட்டினார்கள். ஆனால் இன்றைய காலத்தில் அதிகமாக சாப்பிட்டு விட்டு திக்கு திணறி தடுமாறி வைத்தியரிடத்திலே நாம் செய்கின்றோம். வைத்தியர் கூறுகின்றால், குறைவான உணவை நீங்கள் சாப்பிடுங்கள், உங்களுக்கு சீக்கிரம் செரிமானமாகும், அதன் மூலமாக உங்களுக்கு தேவையான அந்த சக்திகளும் உடலுக்கு கிடைக்கும் என்பதை அந்த இடத்திலே வைத்தியர் கூறுகின்றார். 1400 வருடங்களுக்கு முன்பாக சொன்ன செய்தி அது இன்று மருத்துவர்கள் மூலமாக அதை பின்பற்றக்கூடிய சூழ்நிலைக்கு மக்கள்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை நினைக்கின்ற பொழுது நமக்கு வேதனையாக இருக்கின்றது. இப்படி அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுத்த ஒவ்வொரு சுன்னத்துகளும் நம்முடைய வாழ்க்கைக்கு புரோஜனமாகத்தான் இருக்குகின்றது என்பதை எல்லா விஷயங்களிலும் நாம் விளங்கிக் கொள்ளலாம். ஏனென்றால் நம்முடைய இல்லங்களிலே மிதமுள்ள அந்த உணவை கூட நம்மை நாடி வரக்கூடியவர்களுக்கு நீங்கள் கொடுத்து உதவுங்கள். அதை நீங்கள் மறுநாளைக்காக அதை சேமித்து வைக்காதீர்கள் என்பதைத்தான் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிக்காட்டினார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அன்றைய நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சொல்லை கேட்காமல் அவருடைய சமுதாயங்கள் நீங்களும் உங்களுடைய அல்லாஹ்வும் போய் போரிடுங்கள் என்று சொன்னார்கள் அல்லவா, அதுபோன்று நீங்களும் உங்களுடைய அல்லாஹுடைய அந்த சொல்லையும் நீங்கள் ஏற்று நடக்க வேண்டும் என்பதைத்தான் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த காரியத்தை போன்று நீங்கள் செய்து விடாதீர்கள். அவர்களுக்கு அல்லாஹு தாலா சொர்க்கத்திலிருந்து உணவை இறக்கினான், சொர்க்க உணவை உண்டார்கள், அது அவர்கள் சேமித்து வைக்க வேண்டாம் என்பதாக அல்லாஹ் உத்தரவிட்டான். ஆனால் சேமித்து வைத்தார்கள். அதன் மூலமாக சேமித்து வைத்ததின் காரணமாக அவர்களுக்கு வரக்கூடிய உணவு நின்றுவிட்டது. ஒரு செயலை செய்ய வேண்டாம் என்று கூறுகின்ற பொழுது அந்த செயலை செய்யாமல் நாம் தடுத்து கொண்டிருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். அதற்காக வேண்டிதான் இன்றைய காலங்களில் பல கட்டுப்பாடுகளுடன் இஸ்லாமியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்காவது ஒரு இடத்திலே ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டு விட்டானேயானால் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணத்தோடு நமக்கு நன்மை நாட வேண்டும், அல்லாஹ் நமக்கு இதன் மூலமாக புரோஜனத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கோடு அவர்கள் ஓடோடி உதவி செய்யக்கூடிய சூழ்நிலைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கடந்த 5 வருடங்களுக்கு முன்பாகவோ அல்லது 3 வருடங்களுக்கு முன்பாக சென்னையிலே ஒரு மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டது. அந்த வெள்ளத்திலே நம்முடைய மக்கள் போராடினார்கள். அவர்களுக்காக பல உணவுகளும் பொருட்களும் அவர்களுக்காக கொண்டு போய் சதக்காவாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுபோன்று சமீபத்திலே நடந்த வயநாடு, கேரளாவிலே வயநாடு, அதை சுற்றியுள்ள அந்த கிராமங்களுக்கும் இதுபோன்று உதவிகள் செய்தார்கள். ஏனென்றால் அல்லாஹுடைய திருப்பொருத்தம் கிடைக்க வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த வாக்கை சுன்னத்தை நாம் பின்பற்ற வேண்டும் என்ற அந்த நோக்கில்தான் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையை பின்பற்றி அவர்கள் இந்த உதவியை
செய்து கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாமியரிடத்திலே ஒரு கட்டுப்பாடு இருக்குகின்றது என்பதை மாற்று மதத்தினர்கள் விளங்குவதற்குண்டான சூழ்நிலையில் இன்றைய காலத்தில் விளங்கிவிட்டார்கள். இஸ்லாமியர்கள் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை அவர்களே மற்ற இஸ்லாமியனுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளார் என்பதற்காக ஆடம்பரமாக திருமணத்தை நடத்தவில்லை. அவருடைய திருமணம் என்பது எந்தளவிற்கு எளிமையாக நடந்தது என்பதை அந்த சீரத்து நபவி என்ற அந்த கிதாபிலே தெளிவாக எழுதுகின்றார்கள். சாதாரண அந்த உருக்கு சட்டையை கொடுத்து அனுப்பிவிட்டு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை முன்னிறுத்தி என்னுடைய மகளை இந்த உருக்கு சட்டைக்கு மகராக நான் திருமணம் முடித்து வைத்தேன், ஒப்புக்கொண்டீர்களா என்ற அந்த செய்தியை மட்டும் பகர்ந்ததாக சீரத்து நபவியிலே எழுதுகின்றார்கள். இந்த அளவிற்கு எளிமையாக திருமணங்கள் நடந்தேறின. அத்தனை மக்களும் சந்தோஷமாக மன மகிழ்வாக வாழ்ந்தார்கள். சஹாபாக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? பல கஷ்டங்கள் இருந்தாலும் பிற்காலத்திலே அவருடைய வாழ்க்கை சுகபோகமாக இருந்தது என்பதாகத்தான் வரலாற்றில் எழுதுகின்றார்கள். கஷ்டம் என்பது ஒரு சில நேரங்கள் தான். அந்த கஷ்டமான நேரத்திலும் கூட நாம் சுன்னத்தை பின்பற்றுவோமே ஆனால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் என்பதற்கு ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையும், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வாழ்க்கையும், ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய வாழ்க்கையும், ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வாழ்க்கையும் மிகப்பெரிய ஒரு சான்றிதழாக இருக்குகின்றது. நம்முடைய வாழ்க்கையும் இவர்கள் போன்று ஒரு நிம்மதியான வாழ்க்கையாக வாழ்வதற்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் உதவி புரிந்து தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.